தினம்தோறும் விளக்கேற்ற நல்ல எண்ணெய் இதயம் நல்லெண்ணெய். மேம், இன்னைக்கு நீங்க அந்த விக்டிம்ஸ் உள்ள போய் பார்த்துட்டு வந்திருக்கீங்க. உங்களுடைய கருத்து என்னவா இருக்கு? கண்ணாடினா தமிழ்நாடு அரசாங்கம் சரியாக இத அவங்க செய்யல அப்படிங்கறது தெரியுது. காவல்துறை டோட்டல் ஃபெயிலியர் அப்படிங்கறத நான் சாங்கா சொல்றேன். அது மட்டும் இல்ல, இந்த இடம் அவங்க கொடுத்திருக்க கூடாத இடம். அதுக்கு தானே ஒரு கட்சியை சேர்ந்தவங்க கொண்டாந்து லெட்டர் கொடுக்கறாங்க. அதுல இந்த இடத்துல நடத்தலாம் நடத்தக்கூடாதுங்கிறத டிசைட் பண்றது காவல்துறை தான். அந்த காவல்துறை அங்க மக்கள் எப்படி நடமாட்டம் இருக்கு என்னங்கறத பார்த்துட்டு கொடுத்துருக்கணும். இது பெரிய அளவுக்கு தவறு தமிழக அரசு மேலதான். இந்த காவல்துறை, இந்த மாவட்ட காவல்துறை மேல நான் குற்றம் சாட்டுறேன். இன்னைக்கு பார்க்கும்போது ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஏழை ஜனங்க நிறைய பேர் 40 பேருக்கு இறந்திருக்காங்க. அந்த குடும்பத்துக்கெல்லாம் நான் என்னுடைய இரங்கலையும் ஆறுதலையும் தெரிவிச்சுக்கிறேன். இப்போ இங்க ட்ரீட்மெண்ட்ல இருக்கிறவங்கல்ல ஒருத்தர் ஒரு பெண் ரொம்ப கவலைக்கிடமா இருக்காங்க. மற்றவங்க நல்லபடியா நலம் பெற்று வரணுங்கிறத நான் ஆண்டவன்ட்ட வேண்டிக்கிறேன். திமுக நடத்துற நிகழ்ச்சிகள்ல முதலமைச்சர் பார்ட்டிசிபேட் பண்ற அந்த நிகழ்ச்சிகளுக்கு மட்டும் பாதுகாப்பு பொருத்தமா தராங்க. மற்ற கட்சிகள் தலைவர்கள் பாதுகாப்பு குறைபாடு இருக்குன்ற மாதிரி ஒரு குற்றச்சாட்டு. இல்லைங்க, இந்த குறைபாடு இருந்ததுனாலதான் இன்னைக்கு 40 உயிர் போயிருக்கு. இது யார் மேல தவறு? காவல்துறை மேல தவறு. காவல்துறை கையில் வைத்திருக்கிற முதல்வருக்கும் இதே வார்த்தை தான். விஜய் போன்ற தலைவர்கள் இன்னும் கொஞ்சம் பொறுப்புணர்ச்சியோட நடந்துக்கணும்னு சொல்றாங்க.